வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் சிறுகதை தான். சிறுகதையின் தலைப்பு ஒரு கவிஞனின் கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் கதாநாயகன் கமலக்கண்ணன். அவன் மனைவி பெயர் ரசனா. ரசனா பணக்கார வீட்டு பெண். கணவன் மனைவி இருவரும் 4 வருடங்களாக பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. ஒரு மகன் பெயர் ராமு 9 வயதாகுது. ஒரு மகள் பிரமிளா 4 வயதாகுது. மகன் அப்பா கமலக்கண்ணனோடையும் மகள் அம்மா ரசனா கூடையும் தனித்தனியாக வாழ்கிறாங்க. கமலக்கண்ணன் ஒரு நல்ல கவிஞன், சிறந்த பாடகனும் கூட. மேடை பாட்டு பாடினா அதை பார்க்க எக்கச்சக்க கூட்டம் அலைமோதும். அன்னைக்கும் அப்படி தான். சென்ட் மேரிஸ் மண்டபம் நிரம்பி வழியுது. கமலக்கண்ணன் பாட ஆரம்பிக்கிறான். சோகப்பாட்டு, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பாடல், மகன் பற்றிய பாடல்னு எல்லாம் பாடி முடிக்கும்போது அரங்கத்தில் உள்ள மக்கள் எல்லோராலும் கையை கூட தட்ட முடியலையாம். அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு எல்லோரும் கண்களை தொடச்சிட்டு இருந்தாங்களாம். அவ்வளோ உருக்கமாக எழுதி பாடக்கூடியவர் கமலக்கண்ணன். கூட்டம் முடிஞ்சு மக்கள் வீடு திரும்பும்போது, பாரு இவ்வளோ அறிவும் திறமையும் இருந்தும் இவரால் மனைவியோட ஒன்றா வாழ கொடுத்து வைக்கல அப்படின்னு கூட்டம் முணுமுணுக்கிறத கேட்டும் கேட்காத மாதிரி ரசனாவும் அந்த கூட்டத்தில் இருந்து நடந்து போகிறான். கணவனை பிரிஞ்சு இருந்தாலும் எங்கே கணவன் கச்சேரி இருக்கோ அங்கெல்லாம் தவறாமல் போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தா ரசனா. ரசனாவுக்கு ஒரு தங்கை. அவள் பேர் கவிதா. அவங்க அப்பா ராமநாதனுக்கு 2 பெண் குழந்தைகள் தான். ஆண் வாரிசு இல்லை. ஆனால் 50 லட்சத்துக்கும் மேலே சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு ராமநாதன். ராமநாதனின் மனைவி மகேஸ்வரி நாச்சியார். இவங்க தான் குடும்பத்தை பொறுப்போடு வழிநடத்தி வராங்க. கவிதாவுக்கும் ரசனாவுக்கும் எப்போதும் வாய் சண்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா தங்கை கவிதாவுக்கு தன் அக்கா ரசனா வாழா வெட்டியாக வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறது பிடிக்கல. அடிக்கடி அவளை எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பா கவிதா. கவிதா தன் அத்தான் கமலக்கண்ணன் எழுதுகிற கவிதையெல்லாம் வெட்டி எடுத்து சேகரித்து வச்சுப்பாளாம். அத்தான் ரொம்ப நல்லவர் என்ற பிம்பம் கவிதாவுக்கு எப்பவுமே உண்டு. அன்னைக்கும் கவிதா ரசனா வாய் சண்டை ஓயலை. அந்த நேரத்தில் மகேஸ்வரி நாச்சியாரோட தங்கை சிவகங்கையிலிருந்து வராங்க. வந்தவங்க அவங்க பங்குக்கு ஏற்றி விடுறாங்க. கல்யாணம் ஆன பொண்ணு கணவனோடு வாழாமல் இப்படி இருந்தால் 4 பேர் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, உடனே கவிதா இடையில் வந்து சொல்கிறா, கல்லூரியில் படிக்கும்போது 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு கதையெல்லாம் தோக்குற மாதிரி காதலிப்பாங்களாம். நல்லா போன கல்யாண வாழ்க்கைக்கு ஆதாரமாக ராமு பிரமிளா கூட பிறந்து வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க நேரத்தில் இந்த ராட்சசி இப்படி வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டா, அத்தான் பாவம் என்று கவிதா முடிக்கிறாள். ரசனா எதையும் கண்டுகொள்ளாதவளாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். மீண்டும் கவிதா ஆதங்கமாய் சொல்கிறா, ராமு ஏன் அத்தானை விட்டு வரமாட்டேங்கிறான்? அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அத்தான். பிரமிளாவை பார்க்கணுன்னு கேட்டால் கூட இவ காமிக்க மாட்டேங்கிறா, பாவி என்று ரசனாவை திட்டி தீர்க்கிறாள் கவிதா. சித்தியும் அம்மாவும் ரசனா மீது அனுதாப பார்வை பார்க்குறாங்க. ரசனா வழக்கம் போல, போடி நீ தான் உங்கள் அத்தானை மெச்சுக்கணும், SSLCயே 7 வருஷம், இதில் வக்கனை வேற உனக்கு அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு ரசனா மாடி அறைக்கு போகிறா. எப்போதும் எந்த பேச்சுவார்த்தை பிடிக்கலைனாலும் உடனே மாடி அறைக்கு போகிறது ரசனாவோட வழக்கம். அடுத்த நாள் கமலக்கண்ணன் வீட்டில் சார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டு 4 பேர் வராங்க. கமலக்கண்ணன் மது அருந்தி விட்டு இரவு எப்போதும் லேட்டாக தான் தூங்குவான். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிற பழக்கமே கமலக்கண்ணனுக்கு இல்லை. மகன் ராமு தான் அப்பாக்கு எல்லாமே. ஒரு வீட்டு வேலைக்கார பையனும் இருக்கான். அவனும் ராமுவும் தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க. சில சமயம் அப்பாவுக்கு மது கூட வாங்கி தருவான் ராமு. கமலக்கண்ணன் குடி போதையில் மயங்கிட்டா கால் செருப்பை கூட ராமு கலட்டி விட்டு அவனை ஒழுங்காக படுக்க வைப்பான். அப்பா தப்பே பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற பையன் ராமு. ராமு படிக்கிறதை விட்டுட்டு அப்பாவே கதின்னு வாழ்கிறான். வீட்டுக்கு வந்த 4 பேர் கேட்குறாங்க, சார் எங்கன்னு. சார் இல்லை, என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறான் ராமு. நீயே ஒரு சின்ன பையன், சார்கிட்ட சொல்லிக்கிறோம், சார் எங்கன்னு மறுபடியும் கேட்குறாங்க. உடனே ராமு சொல்கிறான், உங்களுக்கு எவ்வளோ புரியுமோ அவ்வளோ எனக்கும் புரியும். உங்களை மாதிரி விபூதி பூசலை, அதையும் வேணால் பூசிக்கிறேன்னு சொல்கிறான் ராமு. உடனே பையன் வெடியாக இருக்கானேன்னு வந்தவரில் ஒருத்தர் சொல்கிறாரு. ராமு மறுபடியும் கேட்குறான், என்ன விஷயம் அப்படின்னு. வர 12ஆம் தேதி நவஜோதி விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம், உங்கள் அப்பா பாடணும், டேட் இருக்குமான்னு கேட்குறாரு. அப்பா ஃப்ரீ தான், கண்டிப்பாக பாடுவார் அப்படின்னு ராமு சொல்கிறான். 500 ரூபா அட்வான்ஸும் கேட்குறான்.
அவங்களும் 200 அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதியை பாடினதுக்கப்புறம் தரோம் தம்பி, மறக்காமல் அப்பாட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கும்பாபிஷேக தேதியும் வந்துடுது. வழக்கம் போல தான் கமலக்கண்ணன் ஃபுல்லாக குடிச்சிட்டு மயக்கத்தில் இருக்கான். கோவில் வேலையாளுங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்ன தம்பி, அப்பா பாட வரலையா? அங்கே மொத்த கூட்டமும் காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா மன்னிச்சிடுங்க, அப்பா மயக்கத்தில் இருக்காரு, வர முடியாது, வேணா நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறான் ராமு. வேறு வழி இல்லாமல் ராமுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. மேடை ஏறின ராமு எல்லோரும் மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறான். கூட்டத்தில் ஒரே சத்தம், இறைச்சல், எல்லோரும் திட்டுறாங்க. சரி நான் வேணா பாடுறேன்னு ராமு சொல்கிறான். அந்த கோவில் தர்மகர்த்தா கூட்டத்தை அமைதிப்படுத்துகிறாரு. ராமு பாடுறான். அரங்கமே கைத்தட்டி ஒரே கரகோஷம் அவன் பாட்டை கேட்டு. காசையும் பணத்தையும் மக்கள் அள்ளி வீசுகிறாங்க. அதை ஆனந்த கண்ணீரோடு எடுத்துகிட்டு போகிறான் ராமு. நடுவில் ஒரு உருவம், கைகளில் பழமும் அது மேலே பணமும் வச்சு தராங்க. அது வேற யாரும் இல்லை, அம்மா ரசனா தான். ராமு அதை வாங்கிக்கல. தர்மகர்த்தா ஏற்பாடு பண்ண காரில் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே கமலக்கண்ணன் பதட்டமாக இருக்கான். தம்பி இன்னைக்கு கும்பாபிஷேகம் பாட போகணுமே அப்படின்னு சொல்கிறான். கும்பாபிஷேகம்லாம் எப்போவோ முடிஞ்சிருச்சுப்பா, நானே பாடிட்டேன்னு நடந்ததை சொல்கிறான். உடனே கமலக்கண்ணன் ராமுவை அள்ளி அணைச்சிக்கிறான். அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குன்ற மாதிரி 2 பேரும் இருக்காங்க. அப்போ மணி இரவு 12. கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யார் இந்த நேரத்தில்னு கதவை திறக்கிறான் ராமு. வாசலில் கவிதா நிற்கிறா. வா கவிதா அப்படின்னு கமலக்கண்ணன் லேசாக சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். என்ன இந்த நேரத்தில் அப்படின்னு. ராமு மேடையில் பாடினதை கேள்விப்பட்டேன், உடனே அவனை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன்னு சொல்கிறா கவிதா. ராமுவை அள்ளி அணைச்சி கொஞ்சிறா. அத்தானோட மேஜையில் இருந்த கவிதையெல்லாம் படிக்கிறா. ராமு தூங்க போயிடுறான். கவிதா அத்தானை நினச்சி அவர் கவிதையையே பாட்டாக பாடுறா. அதை கேட்டு கமலக்கண்ணன் தேம்பி தேம்பி அழுகிறான். கவிதாவும் புலம்புறான். உங்கள் அருமை புரியாமல் ரசனா அங்கே உட்காந்துட்டு இருக்காளே அத்தான், என்ன மனுஷி அவ, விடுங்க அத்தான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடும் பரிமாறுறா கவிதா. கமலக்கண்ணனும் சாப்பிட்டு கவிதாவை வழி அனுப்பி வைக்கிறான். சத்தமில்லாமல் வீட்டுக்கு வந்து கேட்டை திறக்கிறா கவிதா. ரசனா டக்குன்னு வெளியில் வந்து, வாடி எங்கே ஊர் சுற்றிட்டு வரேன்னு நல்லா தெரியும், உங்கள் அத்தானை போய் கொஞ்சிட்டு வரியாக்கும் அப்படின்னு கேட்குறா. ஆமான்னு தைரியமாக ஒத்துக்கிறா கவிதா. ஏண்டி திருட்டு நாயே, இப்படி இருந்தால் உன்னை எவண்டி கட்டுவான் அப்படின்னு சண்டை போடுறா ரசனா. வழக்கம் போல் ரசனா கவிதா வாய் சண்டை முத்திடுது. மகேஸ்வரி நாச்சியார், உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணால் நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு போய் படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் கமலக்கண்ணன் தூங்குறான். ராமு தோசை சுட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ரசனா வீட்டு கார் டிரைவர். அவர் அங்கே ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாரு. அதனால் ராமு மேலே அதிக பிரியம் அவருக்கு. தம்பி தங்கச்சி பிரமிளாவும் பாட்டியும் உன்னை பார்க்கணுன்னு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு கார் டிரைவர். நான் அப்பாட்ட கேட்டுட்டு சாயங்காலம் வரேன்னு சொல்கிறான் ராமு. கமலக்கண்ணனும் எந்திரிக்கிறான். ராமு தங்கச்சி பிரமிளாவை பார்க்க போகணுன்றான். கமலக்கண்ணனும் சரி போயிட்டு வாப்பான்னு சொல்கிறான். பிரமிளாவை பார்க்க போகிற சந்தோஷத்தில் ஓடோடி போகிறான் ராமு. வீட்டுக்கு போனோன்னே பிரமிளாவும் பாட்டியும் கட்டி அணைச்சிக்கிறாங்க ராமுவை. கவிதாவும் கொஞ்சிக்கிறா ராமுவை. ராமுவுக்கு அம்மா ரசனாவை சுத்தமாக பிடிக்காது. அப்பாவை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களேன்றதுனால. ரசனா கைகளை நீட்டி ராமுவை வான்னு கூப்பிட்றான். அவன் தள்ளி நடக்கிறான், போகலை. பாட்டி மகேஸ்வரி ராமுவை நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறான் ராமு. வாசலில் மணி அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ரவிதா ஓடி போய் பார்க்குறா. அத்தான் கமலக்கண்ணன் வாசலில் இருக்காரு. வாங்க அத்தான் உள்ளன்னு கூப்பிட்றா கவிதா. இல்லைம்மா பரவாயில்ல, ராமு இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வந்தேன்னு சொல்கிறான் கமலக்கண்ணன். பிரமிளாவும் அப்பா அப்பான்னு வந்து ஆசையாக கட்டி பிடிக்கிறா கமலக்கண்ணனை. 2 நிமிஷத்துலேயே அங்கே ரசனா வந்து பிள்ளையை பிடுங்கிட்டு போயிடுறா. பாவி, பிள்ளையை கூட கொஞ்சம் விட மாட்டேங்கிறான்னு கவிதா சலிச்சுக்கிட்டே போகிறா. ரசனா பிரமிளாவோட பின்னாடி நடந்து போகிறா. ராமுவும் கமலக்கண்ணனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னே கமலக்கண்ணன் தன் மகன் ராமுக்கிட்ட கேட்குறான், நம்ம சென்னையை விட்டு மதுரை திருச்சின்னு எங்கேயாச்சும் போயிடுவோமா அப்படின்னு. அதுக்கு ராமு, இல்லைப்பா, இந்த ஊரில் இருந்தாலாவது ஏதாச்சும் சான்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும் போதே வாசலில் 2-3 பெரிய ஆளுங்க வர்றது தெரியுது. நாங்கள் அகல்யா ஃபிலிம்ஸ்லேருந்து வரோம், பாட்டு எழுதணும், பாடியும் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு பாட்டு எழுதுறதுக்கு 500 ரூபா, பாடுறதுக்கு 500 ரூபான்னு சம்பளம் தரோன்னு சொல்கிறாங்க. ராமுவுக்கும் கமலக்கண்ணனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி.
எந்த மாதிரி கதைன்னு கேட்குறான் கமலக்கண்ணன். ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க. கணவன் பாடகன், பிரிஞ்ச மனைவியை பற்றி உருகி பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு ப்ரொடியூசர். உடனே ராமு, அட நம்ம கதையான்னு சொல்கிறான். ப்ரொடியூசரும், ஓ இது உங்கள் வீட்டில் நடக்கிற கதை தானான்னு கேட்குறாரு. ராமு சொல்கிறான், இப்போவே பாட்டெல்லாம் தரேன், அட்வான்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்குறான். ப்ரொடியூசரும் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு 1500 அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதியை மொத்தமாக வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கமலக்கண்ணனுக்கு மகிழ்ச்சி. உடனே ராமு சொல்கிறான், பார்த்தீங்களாப்பா இந்த ஊரில் இருக்கிறனால தான் சான்ஸ் கிடைக்கிது, நம்ம எங்கேயும் போக வேண்டாம்ப்பான்னு அப்பாவை ஆறுதல் படுத்தான். வெளியில் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. மணி 12. யாருன்னு பார்த்தா கவிதா. சித்தி அப்படின்னு கவிதாவை கட்டி பிடிச்சிக்கிறான் ராமு. நினச்சேன் நீங்கள் தான் வருவீங்கன்னு அப்படின்னு சொல்கிறான். இப்படி அகாலத்திலேயே வரியே கவிதா, அம்மா என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் கமலக்கண்ணன். அப்போ தான் கவிதா மனசு விட்டு பேசுகிறான். அத்தா, யார் என்ன பேசுனா எனக்கு என்ன, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறான். ராமு தூங்க போயிடுறான். கவிதா சாப்பாடு எடுத்து வச்சு பரிமாறி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கமலக்கண்ணன் அழுகிறான். கவிதா தன் சேலை முந்தானையால் கமலக்கண்ணனோட கண்களை துடைக்கிறாள். இருவரும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் இருவரும் எல்லை மீறி காதல் உச்சத்துக்கே போகிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம். ரசனா வந்து நிற்கிறா. கதவு தாழ்பால் போடலை. தெரியும்டி, இங்கே வந்து தினமும் கொஞ்சிட்டு தான் வீட்டுக்கு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி அப்படின்னு கத்துறா ரசனா. திட்டுனது மட்டும் இல்லாமல் கவிதாவோட முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாடி அப்படின்னு ரசனா கூட்டிகிட்டு போகிறான். போனோன்னா ரசனா கேட்குறா, உனக்கு ஏண்டி இந்த வேலை, அம்மா இவளை அவனுக்காச்சும் கட்டி கொடுத்து விரட்டி விடுங்கம்மா அப்படின்னு கத்துறா. உடனே கவிதா, ஒன்று நீ போய் வாழணும், இல்லைன்னா என்னைய போய் வாழ விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மாடி அறைக்கு போய் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறான். மறுபடியும் போய் கமலக்கண்ணன் வீட்டில் கதவை தட்டுறா. அவளே கமலக்கண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறான். வாங்கத்தான் கொஞ்ச நாள் வெளியூர் போகலான்னு காரில் ஏறிக்கிறா. கமலக்கண்ணனும் ராமுவும் ஏறி போகிறாங்க. பின்னாடி ஆத்திரத்தோடு வரா ரசனா. வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. கவிதா, கமலக்கண்ணன், ராமு 3 பேரும் பெங்களூர் போயிடுறாங்க. 2 வாரம் அங்கே இருக்காங்க. அந்த 2 வாரமும் உல்லாசமாக இருக்காங்க. கவிதா சொல்கிறா, நான் என்ன வேணால் பண்ண தயாராத்தான் உங்களுக்காகன்னு சொல்லி அவனுக்காக தன்னையே கொடுக்குறா. அந்த இன்பத்தில் ஒரு காவியமே எழுதுகிறான் கமலக்கண்ணன். அங்கேயே ஒரு கோவிலில் மாலையும் மாற்றி திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. காவியமும் ரொம்ப சிறப்பாக எழுதி முடிக்கிறான் கமலக்கண்ணன். மேல்நாட்டு கவிஞர்களுக்கு சவால் விடும் அளவுக்கு ஒரு காவியமாக அது இருக்குது. கவிதா தன்னையே கொடுத்து தமிழை காப்பாற்றிட்டா. அப்படிப்பட்ட வரிகள், ஓமைகள் தன்னை மறந்து லயத்தில் கொட்டி தீர்க்கிறான் கமலக்கண்ணன். 2 வாரம் முடிஞ்சதும் பெங்களூருக்கு பிரியாவிடை கொடுத்து சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்ததும் ஆனந்தி பதிப்பகத்தில் தன்னோட காவியத்தை கொடுக்குறான் கமலக்கண்ணன். கவிதாவை எல்லோரும் யாருன்னு கேட்குறாங்க. திருமதி கவிதா கமலக்கண்ணன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் கமலக்கண்ணன். கவிதையை ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. கமலக்கண்ணன் வீட்டை மாற்றி சுத்தப்படுத்துகிறா கவிதா. கவிதை எழுத வெள்ளை காகிதங்களை மேஜை மீது அடுக்கிறா. 3 நாள் சுத்தப்படுத்திட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறா. அம்மா நாச்சியார் முகம் கொடுத்து கூட பேசலை. ஆனாலும் கவிதா அந்த காவியத்தை பற்றி சொல்கிறா. காவியம் அச்சாகி நாடு முழுதும் பரபரப்பாக பேசப்படுது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறத பற்றிய பேச்சும் அடிபடுது. காவியத்தை ரசனாவும் படித்து பார்க்குறா. அடுத்து 2வது காவியம் சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்று எழுதுகிறான் கமலக்கண்ணன். அதை எழுதி முடிக்கும்போது கமலக்கண்ணன் இரத்த வாந்தி எடுத்து உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுறான். ரசனா பார்க்க ஓடி வரா. ராமு உள்ளே விடலை. அப்பாவை கொலை பண்ணிட்டு இப்போ எதுக்கு வரேன்னு ராமு தடுக்கிறான். சத்தம் கேட்டு கவிதா உள்ளே இருந்து வரா. அக்கா, அத்தா உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை அப்படின்னு அழுகிறா. டாக்டர் உள்ளே வராரு. பெருசாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிரும்னு சொல்கிறாரு. அந்த ஆண்டின் மிகச்சிறந்த கவிஞர்னு நோபல் பரிசும் கிடைச்சதை டாக்டரே சொல்கிறாரு. மூக்கில் பிராணவாயு பொருத்திக்கிட்டு கமலக்கண்ணன் கேட்குறான், வானொலியிலையும் செய்தி வருது கமலக்கண்ணனை பற்றி. அப்போ தான் ரசனா கத்தி அழுகிறா. அத்தா, என்னைய மன்னிச்சிடுங்க, என்னை நீங்கள் திருமணம் செஞ்ச நாளில் இருந்து இன்பத்தின் மகிழ்ச்சியில் நீங்கள் கவிதை எழுதுறதே குறைச்சிட்டீங்க. இன்பத்தை விட துன்பத்தில் தான் அதிக கவிதை வரும், அதனால தான் நான் பிரிஞ்சிருந்தேன், வேணும்னே தான் உங்களை அலட்சியப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறான். தினமும் இரவு மாடி அறைக்கு போகிறதே உங்களை நினச்சி அழுகதான்னு சொல்கிறான். டைரி ஒன்று நீட்டுறா. இதில் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு அதை கொடுக்குறா. அந்த டைரியில் எப்படியும் என் கணவன் நோபல் பரிசு பெறணும்னு எழுதியிருக்கு. தங்கை கவிதாவை கூப்பிட்டு நெற்றியில் குங்குமம் வச்சுட்டு தன்னோட தாலியை அவளுக்கு போட்டுடுறா. கமலக்கண்ணன் கால்களை கட்டிப்பிடித்து மயங்கி விழுகிறா.
அம்மா என்று பிள்ளைகளும், அக்கா என்று கவிதாவும், மகளே என்று மகேஸ்வரி நாச்சியாரும் ஓடி வராங்க. ரசனா இறந்து போயிருக்கா. நோபல் பரிசு பற்றிய தகவலும் அப்பதான் வருது. உயிர் பிழைத்த கமலக்கண்ணன் ரசனா படத்தை பார்த்து அழுகிறான். கவிதா கூட நிற்கிறான். பத்திரிகை நிருபர்கள் சுற்றி வளைச்சிக்கிட்டு உங்களோட அடுத்த காவியம் என்னன்னு கேட்குறாங்க. அவர்கள் என்னை பாட வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் கமலக்கண்ணன். காதல் இணையதலில் மட்டும் இல்லை, பிரிதலிலும் காதல் இருக்கு அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்துது. மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.